ஹாய் பூம் சிஸ். தமிழ் சினிமா எப்போதுமே ஒரு பழக்கத்தை கையில் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட பிளாட்டையோ இல்லை அதோட ஜானரையோ ஒரு மையமாக வச்சுக்கிட்டு ஒரு 10-15 படங்களை வரிசையாக இறக்கி விட்டு அந்த ஜானரையே காலி பண்ணிடுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் வாழ்க்கையை படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான கான்செப்ட்லேயே தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் 1-2 படம் நல்லாவே கிளிக் ஆச்சு. ஆனால் மற்ற படங்கள்லாம் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் அவங்க கையில் எடுத்திருக்க ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி படங்கள். சாமி படங்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே ஒரு பழசான ஒரு கான்செப்ட் தான். இருந்தாலுமே அது இப்போ ஏன் பேசப்படுது அப்படின்னா, இப்போ இருக்க சாமி படங்கள், வரப்போகிற சாமி படங்கள், வந்திருக்க படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி என்ன அப்படின்னா, 2000 காலகட்டங்களில் வந்த படங்கள்லாம் வந்து சாமியே நேரடியாக வந்து வில்லன் அழிக்கிற மாதிரியும் இல்லைனா வில்லன் கூட சண்டை போடுற மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருப்போம். நம்மளோட கரண் பாய்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி கூடயே சண்டை செய்வார். அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்குறதுக்கு எங்கேஜிக்காகவும் காமெடியாகவும் இருக்கும். அவர் காமெடி பண்ணுவார் சாமி கூட சேர்ந்துக்கிட்டு. ஆனால் இப்போ வந்து வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து டைரெக்டாக வர மாதிரிலாம் யாருமே படம் எடுக்கல. ராஜபாலாஜி எடுத்த மூக்கத்தி அம்மனாக இருக்கட்டும், இப்போ வந்து எடுத்த கருப்பாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்து சாமி வந்து டைரெக்டாக வந்து இறங்கி ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமும் அந்த படத்தில் தேவைப்படலை அப்படிங்கிறத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுக்கிற படங்கள்லாம் வந்து சாமிக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சாதாரண மனுஷனை அழிக்கிறதுக்கும் சாதாரண மனுஷனை திருத்துறதுக்குமே சாமி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் தான் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கலாம். இதை ஏன் 2.0 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, 2000 காலகட்டங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து லாஜிக் சீன்ஸ்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட லாஜிக் பார்க்குறாங்க, டீகோட் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர்ஸ் மேபி இந்த சாமியை வந்து டைரெக்டாக கொண்டு வந்தோம்னா நம்மளை பொழந்துருவாங்க அப்படின்ட்டு வேணுக்குனே வந்துட்டு சாமி டைரெக்டாக வராமல் சாமி மனித ரூபத்தில் வர மாதிரியும் இல்லைனா மனுஷனுக்குள்ளே இறங்கி சாமி வர மாதிரியும் தான் படங்களை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ ரீசெண்டாக வர படங்களை வச்சு பார்க்கும்போது, இப்போ தாய் கழிவில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கருப்பு சாமி வந்து ஒரு மெட்டாஃபராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கருப்பு படத்தில் வந்துட்டு அவர் வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இனிமேல் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஏன்னா நார்த்தில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு சாமி படங்கள் அப்படிங்கிறது டைரெக்டாக எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காலகட்டத்திலே 2000 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமி படங்கள் எடுத்தாலுமே அதில் வந்து மூட நம்பிக்கையில் உடைக்கிற மாதிரியான வசனங்களும் கருத்துக்களும் அப்பயே வச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் என்னென்னா பழைய இந்த விவேக் காமெடியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாமி படத்தில் பண்ணியிருப்பாரு. இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி படங்கள் எடுக்கிறது கிடையாது. இப்போ வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு மூவி ரெஃபரன்ஸை வச்சு படம் பண்ணுறது, ரெட்ரோ சாங்ஸை வச்சு படம் பண்ணுறது அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதையோ இல்லை ஃப்ரெஷ்ஷான ஒரு டைலாக்ஸோ ஒரு சீன்ஸோ இப்போல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2000 காலகட்டங்களில் வந்த அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட லாஜிக் இல்லைனாலுமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியான சீன்கள் வந்து நிறையாவே இருக்கும். புது புது சீன்கள் இருக்கும். இன்றைக்குமே அதை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பசங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு படத்தை பார்த்த அந்த ஒரு சீனை தூக்கி இங்கே வச்ச மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஹீரோ அந்த படம் பண்ணுறாங்கன்னா அந்த ஹீரோ நடித்த பழைய படங்களில் இருக்கிற ரெஃபரன்ஸு இல்லைனா ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் கருப்பு படத்தையே பார்த்தீங்கன்னா கருப்பு படங்கிறது ஒரு கருப்பு சாமி சார்ந்த ஒரு படம். அவரை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஆனால் சூர்யா சாரோட பழைய படங்களை வந்து ரெஃபரன்ஸில் இருந்து எடுத்து அதை போட்டு ஃபில்அப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏதோ 1-2 ஹை மூமெண்ட்ஸ் இருந்ததுனால படம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் இனி வரப்போகிற சாமியை கான்செப்டாக வச்சு மையப்படுத்தி எடுக்கப்படுற செய்யணும்னு சொல்லப்படுற அந்த அதில் வந்து விருமாண்டி சாமி வரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ரூட்டடாக எடுக்காமல் இந்த மாதிரி பழைய ரெஃபரன்ஸே வச்சு எடுப்பாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது எனக்கும் நான் சைல்ட்ஹுட்டில் பார்த்த ஒரு சாமி படம் கிடையாது, சாமி மெட்டாஃபர் இருக்கிற ஒரு படம் அப்படின்னா கேப்டன் நடிச்ச ஐயனார் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து ஒரு ஐயனார் சாமி ஒரு படத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அதில் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஒரு ஐயனார் சாமி, அது ஒரு சாமி படம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு பார்த்தேன். அப்புறம் 2-3 ரீவாச் பண்ணதுக்கப்புறமேல தான் தெரியுது சாமியை வந்து ஒரு மெட்டாஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் வந்து அந்த ஊர் மக்களுக்கு போராடுறதுக்காக இம்மார்ட்டலாக இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறமேல ஜித்தன் பார்த்துருக்கோம். ஜித்தனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சாமி வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணி விட்டுருப்பாரு. அந்த கருப்பு சாமி சிலையை பார்த்ததுக்கப்புறமேல அவருக்கு அந்த ஒரு பவர் வந்துடும், அதில் மறைஞ்சிருவார். இந்த மாதிரியான ஃபேண்டசி படம்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் சாமியை வச்சு. ஆனால் இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறது, ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. இதனால் நிறையா பேர் வந்து இசை கடவுள்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து கருப்பு படம் கூட வந்துட்டு அதில் கான்ட்ரவர்சி ஆகி திரும்பி மன்னிப்பு கூட கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இதில் பிரச்சனையே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எந்த ஜானரா வேணாலும் மில்க் பண்ணுங்க. அது பிரச்சனையே கிடையாது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும். எந்த ஜானரா மில்க் பண்ணாலும் தயவு செஞ்சு இந்த ரெட்ரோ சாங்ஸையும், இந்த ஓல்ட் சீன்ஸை வந்து ரெஃபரன்ஸையும் வைக்கிறத மட்டும் விட்டுட்டு, ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக புதுசா ஏதாச்சும் சீன்ஸை கிரியேட் பண்ணி மக்களுக்கு காட்டினா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு படம் வந்து தியேட்டரில் பார்த்துட்டா மட்டும் போதாது. அது ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு அந்த படம் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் உண்மையாலுமே ஜெயிச்சதா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் தான் அந்த படம் வந்து ஜெயிச்சதாவே கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்களா. ஆனால் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து தியேட்டரில் வந்து ஒரு ஹை மொமெண்ட் கிடைச்சா போதும், தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த மாதிரியான தாட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே வந்துட்டு சாமி படங்கள் மீதான ஒரு மோகம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமாவிலேயாச்சும் பரவாயில்ல, பாலிவுட்லலாம் போனீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த படத்தையே ரீக்ரியேட்டிங் பண்ணுறேங்கிற பேரில் 4000 கோடி 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. இருந்தாலுமே இப்படி எல்லாருமே ஒரே சைடில் வந்து சாமி படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது, என் தலைவர் ராகவா லாரன்ஸ் மட்டும் காஞ்சனா 3 முனி 4ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜானரில் வந்துட்டு போஸ்டர்ஸ் வெளியிட்டு இருக்காரு. அந்த படமும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த இயரு. சரி பார்ப்போம் யார் தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஒரு சைடு சாமி படம் ஒரு கோஷ்டி ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு சைடு தலைவர் சிங்கிள் செய்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது புரியும். ஸோ பூம் சீஸ், நான் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு எப்படி ஐயனார் மாதிரியான ஒரு படம் தான் வந்து சடன் வைபாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாவ் ஃபேக்டர் கொடுத்துச்சோ, அதே மாதிரி உங்களோட சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரே ஃபார்மெட்டில் எடுக்கப்படுற படத்தை பற்றின அவங்களோட தாட் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சால் அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள்.